பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கும் பெங்களூர் சுற்றி பார்ப்போமா? ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கடை பேர் என்ன? அது ஃப்ரைட் ரைஸு. இன்றைக்கி ஒரு வீடியோவில் இதில் ஒரு ஃப்ரைட் சிக்கன் பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. எங்களுக்கு ஆசையாக அப்படியே இன்றைக்கி இடத்த கண்டுபிடிச்சி வந்துட்டோம். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நாங்கள் சாப்பிட்டா தான் தெரியும். ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ வந்ததுக்கப்புறம் வீடியோ பார்த்து காமிக்கிறேன். இது சைனீஸ் ஃப்ரைட் சிக்கன். இட் டேஸ்ட் லைக் சில்லி சிக்கன் கிரேவி. சைனீஸ் ஃப்ரைட் சிக்கன். ஹோப்ஃபுல்லி இட்ஸ் குட். இது அந்த ஃப்ரைட் சிக்கனும், இது மஞ்சூரியன் சாஸு, இது சில்லி சாஸ். சில்லி சாஸு நான் சும்மா பேருக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டைலுக்காக. சிக்கன் வாண்டான் இது ஹனி சில்லி சிக்கன். சூப்பராக இருக்குது எல்லாமே. ரொம்ப சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்டாக எப்படி வேக வச்சுருப்பாங்கன்னு தெரியல, அவ்வளோ நல்லாயிருக்கு. அடுத்தது நாசி கோரி, அதாவது நம்ம ஃப்ரைட் ரைஸ். இது நாங்கள் சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். மேலே பாருங்கள், ஃபுல்லாக லைட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ரோட்டுக்கு பேர் பிரிகேட் ரோடு. இதில் ரைட்டில் கட் பண்ணால் சர்ச் ஸ்ட்ரீட் வரும். இதுதான் சர்ச் ஸ்ட்ரீட்டில் எல்லோரும் பூ வச்சு விற்கிறாங்க. கம்மி ஸ்வீட் போடும். இது பான் வீடா இருக்குல்ல, இது சாக்லேட் வீடா, பிஸ்தா பான், மேங்கோ பான், ஸ்ட்ராபெரி பான், அப்படி எல்லாம் இருக்குது. மலாய் பான், சாதாவும் இருக்குது. எனக்கு வீடா சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாதாவில் ஸ்வீட்டும் இருக்குது, ஸ்வீட்லெஸ்ஸும் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ பான் சாப்பிட போகிறாங்க. பான், ஸ்வீட் பான். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. பட் இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் த நார்மல் ஸ்வீட் பான். How is it guys? காட்ட சொல்ல எப்படி இருக்கு? வாயில் பேச முடிஞ்சாதானே. ஸ்வீட் கம்மியாக இருக்குன்னாங்க. இதுவே பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. அப்போ ஸ்வீட்டாக இருக்கிறது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? வெரி நைஸ். பஞ்சுக்குட்டி பானிபூரி சாப்பிட போகிறா. நாங்கள்லாம் பான் சாப்பிட்டோம்ல, அவளுக்கு பானிபூரி. அவளுக்கு பீடா பிடிக்காது. அழகா இருக்குல்ல? இது பேக் 700 rupees. பட் நாங்கள் காலையில் கீழே உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இது பிசிபெல்லாபாத், இது பொங்கல். பூஜா குட்டி என்னது பொடி மசாலா தோசை. பொடி மசால் தோசை ஆஸ் யூஷுவல். அவள் என்றைக்கு அதான் வாங்கா. இது செட் தோசை. இது பஞ்சுக்குட்டிக்கு. நல்ல சூடு ஃபில்டர் காஃபி. பெங்களூரில் எப்போத்தாலும் டிராஃபிக். நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா 10 நிமிஷம் ட்ரைவுன்னா 2.5 மணி நேரம் ஆகும். மால் ஆஃப் ஏஷியா அப்படின்னு ஒரு பெரிய மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மாலில் இப்படி ஒரு ஹார்ஸ் டெக்கரேஷன் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. கீழே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னாலும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. தான் மால் ஆஃப் ஏஷியாவோட ஃப்ரண்ட் பாகம். இது நல்ல பெரிய மால். எல்லா இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸும் இருக்குது. இதுதான் நம்ம ஏறி வந்த இடம். கீழேயும் இருக்குது. நம்ம மாலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஆட்டோவில் எல்லாம் முடியெல்லாம் பறந்துருச்சு. அதனால் இங்கே எல்லாம் மேக்கப் நடக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். இதில் நடுவில் கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் தான். மேலே டூம் அழகாக நீட்டாக இருக்குது. கேள்விப்படாத பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரீமியம் பிராண்ட்ஸ்.
அடுத்து இந்த TEM டெம்முக்குள்ளே போகிறோம். பூஜா அவங்கள சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்திருக்கேம்மா, இது நல்லா இருக்குன்னு சொன்னா. அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.